இப்போ தேர்ட் சம் படிக்கிறோம் பாருங்க. X and Y are partners sharing profit in 5:3 ratio. Admitted Z for 1/10th share, which he acquired equally for X and Y. இப்போ இது எக்ஸும் ஒய்யும் பார்ட்னர், அவங்க கிடைக்கூடிய ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5:3 ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. இசட் என்பவரை சேர்த்துக்கிறாங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய ஷேர் வந்து 1/10. இப்போ இந்த 1/10 வந்து அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துக்கிறாங்க. அதாவது ஈக்குவலி ஃபார், அதாவது ஈக்குவலி ஃப்ரம் எக்ஸ் அண்ட் ஒய் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அப்போ எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ இது பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெத்தட். அப்போ இந்த சம்முக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது ஈக்குவல் சாக்ரிஃபைஸ். அப்போ ஈக்குவல் சாக்ரிஃபைஸ் வரும்போது நமக்கு ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஏ நாலாவது மெத்தட்ல நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது வந்து எது போட்டிங்கன்னா ரிமைனிங் ஷேர், அதாவது ரிமைனிங் பார்ட் கண்டுபிடிச்சிங்க. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1வது மெத்தட், 2வது மெத்தட், 3வது மெத்தடுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் சாக்ரிஃபைஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எவ்வளோ விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அப்போ நியூ பார்ட்னருடைய ஷேர் எவ்வளோன்னா 1/10 இன்டூ ஈக்குவல்னா எப்படி போடுவோம், ஆஃப் 1/2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 1/20. அதுக்கு அடுத்து ஒய் சேம் அதே மாதிரி தான் 1/10 இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு எவ்வளோனா 1/20. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஷார்ட்டாக ஈக்குவலாக வரும்போது எப்படி போடுவீங்கன்னா, ரெண்டு பேரும் ஈக்குவலாக விட்டு கொடுத்தீங்கன்னா இவர் 1 ரூபா விட்டு கொடுக்குறாரு, அவர் 1 ரூபா விட்டு கொடுக்குறாரு. அப்போ 1:1 நீங்களே டைரக்டாகவே கொண்டு வந்து போட்டுடலாம். 1:1னே சொல்லி கொண்டு வந்து போட்டுடலாம். அதாவது ஈக்குவல் சாக்ரிஃபைஸுக்கு. அடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வரீங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபார்முலா வந்து ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். அப்போ ஓல்டு ஷேர்னா எக்ஸினுடைய ஓல்டு ஷேரு, அதே மாதிரி ஒய்யினுடைய ஓல்டு ஷேரு, அதுக்கு அடுத்தது மைனஸ் எக்ஸ் எவ்வளவு ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி ஒய் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ எக்ஸ் வந்து அவருடைய ஷேரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேரிங் ரேஷியோ வந்து 5/8 மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. அப்போ 1:1 எவ்வளோ போட்டோம்னா வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 1/20 நம்ம அங்கே கண்டுபிடிச்சது. ஷேர் சாக்ரிஃபைஸர் வந்து ஏ எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னா 1/20. இப்போ பொறுத்த வரைக்கும் காமன் ஃபேக்டர் எடுங்க. அதாவது 20ல் வந்து 8 டிவைட் ஆகணும், அதே மாதிரி 20 டிவைட் ஆகணும். அப்போ என்னன்னா 40 எடுத்துக்கலாம், 40 எடுத்துக்கலாம். 40ல் 8 பொறுத்த வரைக்கும் எத்தனை வாட்டினா 5 டைம்ஸ். அப்போ 5 × 5 எவ்வளோ வருதுன்னா 25. அதே மாதிரி 40ல் 20 எத்தனை டைம்ஸ்னா 2 டைம்ஸ். 2 × 1 என்ன வருது, 2 வருது. அப்போ 25 - 2 ஆன்சர் பொறுத்த வரைக்கும் 23/40. அதே மாதிரி ஒய்க்கு வாங்க. ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3/8 மைனஸ் 1/20. அப்போ காமன் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 40. 40ல் 40ல் பொறுத்த வரைக்கும் 8 வந்து 5 டைம்ஸ். 5 × 3 15 மைனஸ் 40ல் 20 வந்து 2 டைம்ஸ். 2 × 1 2. அப்போ மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 30/40. அதுக்கு அடுத்தது இசட்டுக்கு வாரீங்க. இசட்டுக்குன்னா நியூ பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கொடுத்தோம்னா 1/10 கொடுத்தோம். அல்லது டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 40 இருக்கு, இங்கேயும் 40 இருக்கு, அதே மாதிரி இவருக்கு 40 போட்டுக்கோங்க. 40ல் 10 எத்தனை வாட்டினா 4 வாட்டி, 4 டைம்ஸ். அப்போ 4 × 1 4. அப்போ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23:13:4. அப்போ நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கிறது வந்து தேர்ட் சம் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்தது ஃபோர்த் சம் பார்ப்போம்.